திருப்பதி செல்லும் தாத்தா பாட்டிக்கு அடித்தது ஏழுமலையான் ஜாக்பாட். இனி திருப்பதியில் வயதானவருக்குத்தான் முன்னுரிமை. திருப்பதியில் உள்ள பாதுகாவலர்கள் வயதானவர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் சீக்கிரம் போங்க என்று தள்ளி விடுவார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அதாவது 65 வயதை கடந்தவர்கள், குறிப்பாக ஒரு நாளைக்கு 700 பேருக்கு இலவச தரிசனம் செய்யும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் என்னென்ன வசதி என்று பாருங்கள். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும். 7 மலைகள் நவகிரகங்களில் 7 கிரகங்களை குறிப்பதாகும். அதை நாம் ஏறி இறங்கும் போது அதன் மூலம் உங்களுக்கு சில சூட்சமமான மாற்றங்கள் ஏற்படும். திருப்பதியில் நாம் மொட்டையடிப்பதற்கு காரணம் நான் என்ற ஆணவத்தை அகற்ற, இறக்கி வைக்கவும், வாழ்க்கையில் நாம் எதுவும் இல்லை என்பதை குறிப்பதற்காகவும் தான். பிறப்பு மற்றும் மறுபிறவி மீது நம்பிக்கை கொண்ட இந்து மதத்தினர் மொட்டையடிப்பதன் மூலம் மறுபிறவியை தடுக்க முடியும் எனவும் நம்புகின்றனர். அதன் காரணமாக கடவுளுக்கு தன் தலைமுடியை காணிக்கையாக வழங்கி தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு மொட்டையடிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சந்திரனின் ஆதர்சனம் அங்கு அதிகமாக இருப்பதால் நாம் மொட்டையடித்து இருக்கும் போது சந்திரனின் கதிர்கள் உங்கள் தலைவழியாக இறங்கும். இதன் மூலம் உங்களின் மனமும் அறிவும் ஒருநிலைப்படும். திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஆலயத்தின் மகிமை அங்கு செல்கின்ற பக்தர்களின் கூட்டத்தை வைத்தே தெரிந்து கொள்ள முடியும். திருப்பதிக்கு ஆண், பெண், குழந்தைகள், வயதானவர்கள் என்று அனைவரும் செல்கின்றனர். அதிக சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அவர்களுக்காகவே தான் இப்பொழுது ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது முதலில் அவர்களுக்கு 65 வயது கடந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஆதார் அட்டை மிக மிக அவசியம். காலை 8 மணிக்கு அவர்கள் அறிக்கை செய்திருக்க வேண்டும். காலை 10 மணி முதல் 3 மணி வரை தரிசன நேரம். இதில் 700 பேர் வரை தரிசிக்கலாம். அது மட்டுமில்லாமல் அவர்களை கூட்டி செல்வதற்கு உதவியாக ஒருவரும் வரலாம். அவர்களுக்கும் அனுமதி இலவசம். அவர்களுக்கு காலை உணவு இலவசமாக வழங்கப்படும். அதனுடன் பால் வழங்கப்படும். மேலும் 70 ரூபாயில் 4 லெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒருமுறை திருப்பதி செல்பவர்கள் மறுபடியும் 3 மாத காலத்திற்கு பிறகுதான் வர வேண்டும். அதாவது இலவச தரிசனத்திற்கு இது பொருந்தும். என்னோட பேர் சுமதி. நான் சேலத்துல திண்டுக்கல்ல இருந்து வரேன். சேலம் போறேன். சிஎம் வீட்ல இருந்து 4 வீடு தள்ளிதாங்க என்னோட வீடு. சோ எனக்கு பாதுகாப்பு இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? நான் இப்ப சேலம் போகணும். நான் என்ன பண்ணட்டும்? காவல்துறை போனா எனக்கு விடுமா வீட்டுல? இப்ப சொல்லுங்க. இப்ப திமுக ஆட்சி 3 மாசமா இருக்கு, 3 வருஷமா இருக்கு. நான் திமுக ஆட்சி பத்தி பேசல சார். திமுக ஆட்சியில குடிகாரனை சுதந்திரமா விட்டுருக்குது காவல்துறை. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தான் என்னோட கேள்வி. அப்ப தண்ணி போட்டவன் எது வேணாலும் பண்ணலாமா? காவல்துறை அப்படி பண்ண சொல்லி விடுதா? 1 மணி நேரமா காவல்துறை இங்க இல்ல. காவல்துறை எங்க போனாங்க? அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன? ஒட்டுமொத்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, என்ன பாதுகாப்பு? காவல்துறையை யாரு கேட்கணும்? இப்ப மேல சரியா இருந்துச்சுன்னா காவல்துறை கரெக்டா இங்க இருப்பாங்கல்ல, இருப்பாங்களா இல்லையா? அப்ப மேல சரியில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. குடிகாரர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் வெளியில நடமாடுறதுக்கு. புரியுதுங்களா? உடம்பே நடுங்குது. நிக்கவே முடியல. எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? சுத்தி சுத்தி வரேன். இங்க இல்ல, நான் சுத்தி சுத்தி வந்தேன். எந்த இடத்துலயுமே போலீஸ் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி நடக்குதுங்க, காவல்துறை வர்றாங்க போறாங்க, நின்று பாக்குறது கிடையாது. அது இல்லாம வெளி மாநிலத்துல இருந்து வரா, எங்களை ரொம்ப பேசுறான், எங்களுக்கே பாதுகாப்பு இவ்வளவு இப்ப சார கேட்டு போறாங்க. ஒரு லேடி சொல்றாங்க. அப்ப என்ன பாதுகாப்புமே பெண்களுக்கு இல்ல அப்படின்னா புரியுதுங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு தனியா நிக்கவே முடியாதா? கூடாதா? அப்ப ஊர்ல வரவங்க ஆள் கூட்ட வருவாங்களா? குடிகாரனா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? குடிகாரனா எது வேணாலும் பண்ணலாமா? அதுக்குதான் ஒயின் ஷாப்பா சார்? உங்களுடைய வருமானத்துக்காக எங்களை சாவடிப்பீங்களா? இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டுல? இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.